ஓம் சாந்தி. 24/9/24 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் வருமானமே வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவதில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகிறது? பதில்: தன்னுடைய சார்ட்டை எழுதுவதில் அவர்களுக்கு வெட்கம் வருகிறது. உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் இருக்கிறது. உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சார்ட் எழுதுவதினால் மிகுந்த நன்மை இருக்கிறது. குழந்தைகளே, இதில் வெட்கப்படாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இன்றைய முரளியில பாபா எவ்வளோ நேரம் நீங்க உண்மையாக பாபாவை நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். எனக்கு 24 மணி நேரம் பாபா நினைவு தான் இருந்தது அப்படின்னெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி செக் பண்ணுறது? ஒரு 5 நிமிஷம் நம்ம பாபா நினைவில் உட்காரும் போது என்னென்ன சிந்தனைகள் எனக்கு வந்தது அப்படின்றது செக் பண்ணணும். அப்போ யாருடைய நினைவெல்லாம் வந்தது, எந்த பொருட்களுடைய நினைவு வந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பெரும்பாலும் யோகத்திற்கு தடை அல்லது வீண் எண்ணங்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நான், எனது என்ற பற்று. ஆகையால பாபா செக் பண்ண சொல்றார். செக் பண்ணும் போதுதான் நமக்குள்ள மாற்றம் வரும். உதாரணத்திற்கு நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேயா இருந்தா ஓகே, ஓகே இல்லை அப்படின்னா முடி கலைஞ்சிருக்கு இல்லை ஏதோ மாறி இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க? சரி செய்துப்பீங்க இல்லையா? அதனால செக்கிங் என்றாலே சேஞ்சிங் தான். ஆகையில சார்ட் எழுதினால்தான் நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் வருது, பாபா நினைவில் தான் இருந்தோமா இல்லை வேற எங்கெங்க புத்தி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஆகையால கல்யாணக்காரி பாபா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சார்ட் எழுதுங்க, இதுல தான் நன்மை இருக்கு அப்படின்னு நல்லா இந்த முரளியில புரிய வச்சிருக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் 15 நிமிடத்திற்கு முன்பு வந்து இங்கே பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள். இப்போது இங்கே வேற எந்த வேலையும் இல்லை, பாபாவின் நினைவில்தான் வந்து அமர்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலோ தந்தையின் அறிமுகம் இல்லை, இங்கோ தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. எனவே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது பக்தி மார்க்கத்திலே தந்தையினுடைய யதார்த்தமான அறிமுகம் கிடைக்கல. ஆகையில எல்லாரையும் நினைச்சீங்க, பகவானே நினைச்சீங்க, தொழிலையும் நினைச்சீங்க, வீட்டையும் நினைச்சீங்க, மனிதர்களை நினைச்சீங்க. இப்படி இருந்தது உங்களுடைய நினைவு. ஆனா இப்போ அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஆகையால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்றார். தந்தையை நினைவு செய்வதின் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவிற்கு வர வேண்டும். அதாவது பாபாவை நினைக்கிறீங்க அப்படின்னா பாபாவிடமிருந்து அடையக்கூடிய ஆஸ்தியினுடைய நினைவு உங்களுக்கு வரணும். அப்போதான் குஷியாக நீங்க பாபாவை நினைப்பீங்கன்ற அர்த்தத்துல சொல்றார். எனவே இங்கே தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் அமர வேண்டும் என்று ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நாம் இங்கு அமர்ந்து கொண்டே எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை குழந்தைகள் குறித்து கொள்ள வேண்டும். சார்ட் எழுதுவதின் மூலம் பாபா புரிந்து கொள்வார். மற்றபடி ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. அதாவது சார்ட் எழுதி பாபாவுக்கு கொடுத்தால்தான்
நீங்க எவ்வளோ நேரம் நினைவு செய்திருக்கீங்கன்றது பாபா தெரிஞ்சுப்பார். மற்றபடி பாபாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு எழுதாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நோட் செய்யணும் அப்படின்றார். பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறெங்காவது சென்று விட்டதா என்று தங்களின் சார்ட் மூலம் புரிந்து கொள்ள முடியும். எனவே எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்று சார்ட்டில் உண்மையை எழுத வேண்டும். பொய்யாக எழுதினால் இன்னும் 100 மடங்கு பாவம் அதிகமாகிவிடும். மேலும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் உண்மையை எழுத வேண்டும். சரி, பாபா சார்ட் எழுத சொல்றாரே, எழுதலை அப்படின்னா ஏன் எழுதலைன்னு கேட்பாரே சபையில், ஆகையால எதையோ ஒன்று எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய்யா எல்லாம் எழுதக்கூடாது. உண்மையான சார்ட் தான் எழுதணும். இந்த சார்ட் எழுதுறது எதுக்காக? சேஞ்ச் ஆகிறதுக்காக. அப்போ பொய்யான சார்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னும் நஷ்டம்தான் அதிகமாகும். ஏன் அப்படின்னா 100 மடங்கு பாவம் அதிகமாயிடும். ஆகையில சார்ட் எழுதுங்க, உண்மையாக எழுதுங்க. எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவ கர்மங்கள் அழிந்து போகும். மேலும் நாம் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்போம் என்பதையும் அறிவீர்கள். நினைவின் சார்ட் வைப்பதினால் ஞானமும் நன்றாக தாரணை ஆகும். ஆக சார்ட் எழுதுவதினால் நன்மைதான் இருக்கிறது. நினைவில் இல்லாத காரணத்தினால் எழுதுவதற்கு வெட்கம் வருகிறது. பாபா என்ன சொல்வாரோ, வகுப்பில் சொல்லிவிடுவாரோ என்று நினைக்கிறார். பாபா கேட்கிறார், இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? கல்யாணக்காரி பாபா புரிய வைக்கிறார், எழுதினீர்கள் என்றால் நன்மை ஏற்படும். அன்பான பொருளோ மிகவும் நினைவு செய்யப்படுகிறது. அப்போ பாபா மீது அன்பு இருக்கு அப்படின்னா அன்பான பாபாவின் நினைவு வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப எவ்வளோ நேரம் நினைவு செய்கிற அப்படின்றதுக்கு ஆதாரம் அன்பு இருக்கா, அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அன்பு இருந்ததுன்னா எப்படி ஒரு அன்பான பொருள் அப்படின்னா அதனுடைய நினைவு வந்துகிட்டே இருக்கும். அதுபோல பாபாவின் நினைவும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிவ்பாபா நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பதை அறிவீர்கள். எனவே மனிதர்களுக்கு அந்த தந்தை பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் பிறகு யாருக்கு பூஜை செய்கிறீர்கள், ஏன் நினைவு செய்கிறீர்கள் என்று புரிய வையுங்கள். பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்ட முடிவில்லாத எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. ஹே பகவானே என்று நினைவு செய்கிறார்கள் என்றால் உடனே அவருடைய நினைவு வருகிறது. எனவே அவசியம் அவருக்கும் ரூபம் இருக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்திலே ஹே பகவானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய ரூபம் தானே நினைவிற்கு வருது. ஆகையால நினைவு செய்றீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு உருவம் அல்லது ஒரு ரூபம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, அதனால்தான் நினைக்கிறீங்க. ஆகலே பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர், பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை அப்படின்றது நீங்க நல்லா புரிய வைக்கணும்ன்றார். இச்சமயம் நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் சிவ்பாபாவுக்கு கொடுக்கிறீர்கள். சிவ்பாபாவோ சாப்பிடுவதில்லை, நீங்கள்தான் சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இடையில் ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரம்மாவுக்கு கொடுப்பதில்லை, நீங்கள் சிவ்பாபாவுக்கு கொடுக்கிறீர்கள். பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறோம் என்கிறீர்கள். அதற்கு சிவ்பாபா, இவருக்கு கொடுப்பதினால் உங்களுக்கு எதுவும் சேமிப்பாகுவதில்லை. நீங்கள் சிவ்பாபாவை நினைவு செய்து இவருக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் சேமிப்பாகும் என்று சொல்கிறார். மேலும் இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பிராமணர்கள் சிவ்பாபாவின் கஜானாவின் மூலம்தான் வளர்கிறார்கள். என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மா பாபாவோ பெற்றுக்கொள்வதில்லை. பிரம்மாவை நினைவு செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சேமிப்பாகாது.
பிரம்மாவும் சிவபாபாவின் கஜானாவில் இருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது சிவபாபாவின் நினைவு இருக்கும். உங்களுடைய பொருட்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிகேக்கு கொடுப்பதும் கூட தவறாகும். பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் யாரிடமாவது பொருளை பெற்று அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது சாதாரண பொருள் என்றால் பிரச்சனை இல்லை. நல்ல பொருள் என்றால் அது இன்னார் இதை கொடுத்தார் என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அவருக்கு எதுவும் சேமிப்பாகாது. எனவே நஷ்டமாகி விடுகிறதல்லவா? எனவே சிவபாபா கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, எப்போ குழந்தைகள் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ பாபாவுக்கு நீங்க செய்யணும். ஈஸ்வரிய சேவையில் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நேரத்துல சிவபாபாவுக்கு கொடுக்குறீங்க. ஆனா சிவபாபா ஒன்றும் சாப்பிட்றது இல்ல. சாப்பிட்றது யாரு? சிவபாபாவின் குழந்தைகள் தான். இப்போ நீங்க சென்டர்ல உண்டியில பணம் போடுறீங்க அல்லது பொருள் கொடுக்குறீங்கன்னா அது சிவபாபாவா எடுத்துக்கிறாரு. சிவபாபாவுடைய பெயர்ல நீங்க செய்றீங்க. ஆனா அதை யூஸ் பண்றது அங்க உள்ள சகோதர சகோதரிகள் தான். அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க சிவபாபாவுக்குன்னு தான் நீங்க செய்யணும். அங்க இருக்கிற மனிதர்களை நினைச்சிட்டு செய்யக்கூடாது. ஆனா இடையில அவங்க ட்ரஸ்டியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வரீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தான் குடுக்குறீங்க. அவங்க ட்ரஸ்டியா இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனா நீங்க யாருக்கு குடுக்குறீங்க? பாபாவுக்கு தான் குடுக்குறீங்க. அந்த காலத்துல பிரம்மா பாபாவுக்கு வேட்டி சட்டையெல்லாம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்துட்டு, "பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு செய்தீங்கன்னா, உங்களுக்கு சேமிப்பே ஆகாதுன்னு சிவபாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. சிவபாபா நினைவுல நீங்க எத குடுக்குறீங்களோ அதுதான் சேமிப்பாகும். மனிதர்கள நினைச்சுட்டு குடுக்கக்கூடாது அப்படின்றாரு. அடுத்தது இந்த பக்கத்தினுடைய பிரச்சனையும் பாபா வந்து புரிய வச்சுட்டு இருக்கிறார். நீங்க ரொம்ப வேல்யூபிள் பொருள், விலை உயர்ந்த பொருள நீங்க கொண்டு வந்து குடுத்துட்டீங்க. ஒரு சகோதரிக்கு குடுத்தீங்க, இல்ல ஒரு சகோதரருக்கு குடுத்தீங்க. அப்போ அவங்க அத யூஸ் பண்ணும் போதெல்லாம் யாருடைய ஞாபகம் வரும்? இது நல்லா இருக்கேன்னு யாராவது சொன்னா, உடனே யார் ஞாபகம் வரும்? அந்த மாதாஜி தான் வாங்கி குடுத்தாங்க. அந்த பிரதர் தான் வாங்கி குடுத்தாங்க. அப்படின்னு அவங்க ஞாபகம் வரும் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா பிரச்சனை இல்ல என்றார். அதெல்லாம் நினைவு வராது. ஆனா ரொம்ப நல்ல அழகான பொருள் வேல்யூபிள் அப்படின்னா, அப்போ அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ராங் தானே! அப்ப சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கணும்? நம்மள வளர்க்கக்கூடியவர் சிவபாபா. நமக்கு சிவபாபாவுடைய பண்டக சாலையிலிருந்து பாலனை கிடைக்குது. அவங்க என்ன உடுத்திட்டாலும், என்ன சாப்பிட்டாலும், பாபா குடுத்தார், பாபா குடுத்தார் அப்படின்னு பாபாவின் நினைவு தான் வரணும். ஆகையில பர்சனலா நம்ம குடுக்கவும் கூடாது. இவங்களுக்காக அப்படி நினைச்சிட்டு குடுக்கவும் கூடாது. அப்படி குடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சேமிப்பாகாது. அதை யார் வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கும் உங்க ஞாபகம் வருதுன்னா, அவங்களுக்கும் அது வந்து நஷ்டம் தான் ஏற்படுத்தும். ஆகையால சென்டர்ல இருக்கிறவங்க கூட இந்த ரூல புரிஞ்சுக்கணும். டைரி குடுக்குறாங்களா? பென் குடுக்குறாங்களா? வேற ஏதோ வாட்ச குடுக்குறாங்களா? எதுவாக இருந்தாலும், அவங்க குடுக்குறது பர்சனலி நாம யூஸ் பண்ணக்கூடாது. அது எக்யத்துக்கு குடுத்துடணும். எக்யத்திலிருந்து நீங்க வாங்கிக்கணும். அந்த பொருள் வேற யாருக்கோ போகும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ட்ரஸ்டியாக இருப்போம். பாபாவின் நினைவு இருக்கும். பாபா எனக்கு குடுத்தார் அப்படின்ற அந்த அன்பு கூட இருக்கும். ஆகையால நல்ல சூக்ஷ்மத்த வந்து புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் ஈஸ்வரனின் பெயரில் கொஞ்சம் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அல்ப காலத்திற்கு கொஞ்சம் கிடைக்கிறது. இங்கேயோ பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இப்போது நான் உங்கள் எதிரில் இருக்கிறேன். கொடுப்பதும் நான் தான். இவரும் சிவபாபாவுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு முழு உலகத்தின் ராஜ்ய பதவியை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதாவது பக்தி மார்க்கத்துல இன்டைரக்டா தானம் செய்தீங்க. ஏதோ கிடைச்சது. ஆனா, இப்போ நேரடியாக பாபா இருக்கிறார். இப்போ நம்ம செய்தோம் அப்படின்னா, அதற்கு பல பிறவிகளுக்கான பலன் கிடைச்சிடும். இந்த பிரம்மா பாபாவும் அப்படி செய்து உலகத்தினுடைய ராஜ்யத்தை அடைஞ்சிட்டார் இல்லையா? அப்படின்றார். ஆகையால பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். நீங்க ஏதாவது பொருள்
அனுப்புறீங்க அப்படின்னா, மதுபனுக்கு அனுப்புறீங்கன்னா, சிவபாபானுடைய பண்டாராவுக்கு அனுப்புறோம் அப்படின்னு தான் நினைக்கணும். மற்றபடி பர்சனலா இவங்களுக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்றார். வேறு எந்த தாரணையும் செய்ய முடியவில்லை என்றாலும், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையாகவோ ஆகியே தீர வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள் என்றால், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், 21 பிறவிகளுக்கு பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்கு நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ட்ரஸ்டியாகி சிவபாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெங்கெல்லாம் சென்றது, இதை சோதித்தறிய வேண்டும். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட்டை, வரவு செலவு கணக்கை எழுத வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவு ஸ்வரூபத்தில் இருந்து ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகங்கள். இந்த சங்கம யுகம் நினைவின் யுகம், மேலும் கலியுகம் மறதியின் யுகம். நீங்கள் அனைவரும் மறதியின் உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். யார் நினைவு சொரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆவார்கள். இச்சமயத்தில் நீங்கள் டபுள் ஹீரோவாக இருக்கிறீர்கள். ஒன்று ஹீரா, அதாவது வைரத்திற்கு சமமாக மதிப்பு மிக்கவர் ஆகியிருக்கிறீர்கள். இரண்டாவது ஹீரோ பார்ட், அதாவது கதாநாயகனின் பாகம் இருக்கிறது. அதாவது ஹிந்தியில பாபா ரைமிங்கா சொல்றார். ஹீரா அப்படின்னா டைமண்ட், ஹீரோ அப்படின்னா கதாநாயகன். அப்போ நீங்க இப்போ டபுள் ஹீரோவாக இருக்கிறீங்க. வைரத்துக்கு சமமாக மதிப்பு மிக்கவராகவும் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவராகவும் இருக்கிறீங்க. ஆகையில டபுள் ஹீரோ அப்படின்றார். எனவே ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியம் என்ற இந்த இதயத்தின் பாடல் சதா ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தேகத்தின் ஆக்குபேஷன், அதாவது உலகாய தொழில் நினைவில் இருக்கிறதோ, அதே போல நான் உயர்ந்த ஆத்மா ஆவேன் என்ற இந்த அழியாத தொழில் நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விசேஷ ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன். தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வையுங்கள். அப்போது தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும். இன்றைய அவ்யக்த சமிகை. நிறைய குழந்தைகள் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி செய்து கொண்டே அவ்வப்போது அந்த நல்ல முயற்சியின் பலனை இங்கேயே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வைக்கிறார்கள். இந்த அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை சேமிப்பாகுவதை குறைத்து விடுகிறது. எனவே பலனின் ஆசையை முடித்துவிட்டு நல்ல முயற்சி மட்டும் செய்யுங்கள். ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்ல என்ற வார்த்தையை நினைவில் வையுங்கள். அதாவது ரொம்ப அழகா பாபா ரைமிங்கா சொல்றார். இச்சா அச்சா. இச்சான்னா ஆசை, அச்சான்னா நல்ல. இப்போ ஆசைகள் இருந்ததுன்னா நல்ல முயற்சி செய்ய முடியாது. ஆகையால் ஆசைகளை விட்டுடுங்க. பலனை இங்கேயே அனுபவிக்கணுன்ற ஆசையை விட்டுடுங்க. நல்ல முயற்சி மட்டும் செய்யுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.
பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்றையும் உலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தனாய் வாழ வழி தந்தாய். வாழ வழி தந்தாய். பாபா பாபா அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன்.